ஒரு மனிதனின் எண்ணம் மற்றும் செயல்முறையில் ஒரு சீரான தன்மை இருக்க வேண்டும். இச்சீரான தன்மைதான் ஒரு மனிதனை சிறந்த மற்றும் நம்பிக்கையான மனிதனாக மாற்றுகிறது. எண்ணம் தூய்மையாக இருந்தும் செயல்முறையில் குறைகள் இருந்தால் அந்த குறை ஒரு மனிதனை நம்பிக்கையற்ற தீயவனாக மாற்றிவிடும். வந்துட்டியா துருவா? ஆமாப்பா. என்னப்பா வேலை முடிஞ்சதில்ல? சொன்னபடி சரியா முடிச்சிட்டேன்ப்பா. அருமடா. ஆனா உன் முகத்தை அவன் பார்க்கல. இல்லப்பா, நான் மறைஞ்சிருந்து போனேன், டக்குன்னு தள்ளி விட்டுட்டேன். ரொம்ப நல்லது. ஏய் நில்லு நில்லு. நீ அவனை தொட்டல்ல, அதனால எந்த பொருளையும் தொடக்கூடாது, புரியுதா? முதல்ல போய் நல்லா குளிச்சிட்டு வா, அதுக்கப்புறமா உனக்கு லட்டு தர. சரிப்பா. பீமா பீமா எழுந்திரு, என் தம்பி யார் தள்ளி விட்டது? பீமா பீம் எழுந்திரு. பீம் 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 எழுந்திரு எழுந்திரு. பீமா, பீமுக்கு என்ன ஆச்சு? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஐயோ, யாராவது சொல்லுங்களேன். கண்ணாடி பாரு. பாத்து பாத்து, அவனுக்கு வலிக்க போகுது. என் நிலத்தையே அவங்க அசுத்தப்படுத்திட்டாங்க, இனி சுத்தம் பண்ணி ஆகணும். வைத்திரையா, வைத்திரையா, சீக்கிரம் அந்த பையனை பாருங்க, அவனுக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. அவன் ரொம்ப உயரத்துல இருந்து விழுந்திருக்கான். பீமா பீம் என்ன முடிச்சு பாரு. தள்ளி போங்க, தள்ளி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. உள்ள தூக்கிட்டு வந்துடாதீங்க, மொத்தமா அசுத்தமாயிடும். வாங்க. வைத்தியரே, இதெல்லாம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. சீக்கிரம் பார்த்து மருந்து கொடுங்க. பாருங்க பாருங்க எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. பாக்குறேன் ஆசிரியர் ஐயா, பாக்குறேன். அவனை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, கீழே வைங்க. மேல இருந்து விழுந்திருக்கான், அவனுக்கு அங்கங்க அடிபட்டு இருக்கும். முதல்ல அவனோட சட்டையை கட்டுங்க. சீக்கிரம் கழட்டு. மெதுவா பாத்துக்கா, மெதுவா.
ஆனந்த், வைத்தியர் மருந்து போடணும்னு சொல்லிருக்காருல, வைத்தியர் சொன்ன இலைய நீ போய் எப்படியாவது பறிச்சு கொண்டு வந்துருப்பா. இதோ எடுத்துட்டு வந்துருக்கேம்மா. சீக்கிரம் வந்துடணும் என்ன? அம்மா பார்த்து தூக்கிட்டு வாங்க. பீமா சரியாயிடும்னு. என்னாச்சு அவனுக்கு? கூப்பாடு போட்டுக்கிட்டே போறாங்க. அவன் பையன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அட கடவுளே, எவ்வளவு அடிபட்டிருக்கு. வாங்க, இப்படி தூக்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. படுத்து வைங்க. கொண்டு வாங்க. படுக்க வைங்க. பாத்து பாலா. பாத்து. ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சீக்கிரமா சரியாயிடும். அதான் வைத்தியர் சொல்லிருக்காருல, சீக்கிரம். ஒண்ணும் இல்ல, அப்படிதான் கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. பீம், கண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கடா. வைத்தியர் கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி பீம், உன் பள்ளி கூட வேற பக்கம் இருக்கு, தபால் நிலையம் பக்கம் நீ ஏன் போன? பீமா, அக்கா தான் உன்கிட்ட கேக்குறாள், சொல்லு. என்ன நடந்தது? நீ எதுக்கு அங்க போன? சொல்லு. அம்மா, நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேம்மா. திடீர்னு யாரோ என் பின்னாடி வந்தாங்க. என்ன பலமா தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டாங்களா? இல்ல, இவன் தபால் நிலையத்துக்கு கடிதம் போட போனான். என்ன கடுதாசு? அவங்க அத்தானை இங்க வரவழைக்கிறதுக்காக. அம்மா, அத்தா இங்க வந்தாதானே கங்காக்கா விஷயத்துல பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். வேணாம் பீம், எந்திரிக்காத. நல்லா ஓய்வெடு. உடம்பு நல்லா சரியானதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் வந்தா போதும். ஆனா ஏன் நாளைக்கு பரீட்சை இருக்கே. வேணாம் பீம், பரீட்சையை பத்தி நீ கவலைப்படாத. பரீட்சையை அப்புறம் எழுதிக்கலாம். நான் கிளம்புறேன். அம்மா, நான் பரீட்சை எழுதணுமா? பரீட்சையில யாரு முதலாவதா வராங்களோ அவங்கள ஆங்கில அரசாங்கம் பாராட்டுமா. அந்த மாணவனோட அம்மா அப்பாவையும் பெருமைப்படுத்துவாங்க. நீ பேசாம இரு. உனக்கு கை காலெல்லாம் நல்லா அடிபட்டிருக்கு. இப்போ நீ பரீட்சை எழுத போறியா பள்ளிக்கூடத்துக்கு? இந்த பரிசும் பெருமையும் தேவையில்லை. நீ நல்லா ஓய்வு எடுக்கணும்பா, சரியா? அப்பதான் சரியாகும். ஆசிரியர் ஐயா, ஒண்ணு மட்டும் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியது தானே? தண்ணி கிண்ணி குடிச்சிருக்கலாமே, சாப்பாடு கூட சாப்பிட்டுருக்கலாம். என்ன வெளியே இருந்தே விசாரிச்சுட்டு கிளம்பிட்டீங்க? ஆசிரியர் ஐயாவோட மனசுல அவங்களுக்கு பெரிய இடம் இருக்கு. நாம யாரும் இதை எதுக்கலைன்னா தண்ணியை குடிச்சிட்டு தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம சமுதாயத்தோட மானம் மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுது. ஆசிரியர் ஐயா, நீங்க நல்லா படிச்சவர். நீங்களே சொல்லுங்க, உங்க செயலை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க நம்மால இல்ல அவங்கால? நீங்க நம்ம ஜாதியை சேர்ந்தவரு, எங்களோட தானே நிக்கணும். அப்பதானே மான மரியாதைலாம் இருக்கும். இல்ல அவங்களோடவே சேர்ந்து அவங்க ஜாதி தான் சொல்லிடுங்க. இப்படி ரெண்டு கட்டானா இருந்து எங்களை கேவலப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க, உங்களுடைய கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். அதை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது.
வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. ஆனா அதை தாண்டி உள்ள போக இன்னும் துணிச்சல் வரல. இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ம்? ரெண்டு சமூகத்துக்கு நடுவுல இருக்க கோடு ஒரு நாள் அழியும்ல, அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த கோட்டை கிழிச்சது யாரு? இங்க பாருங்க, தேநீர் குடிச்சிங்களா, கிளம்பி போனீங்களான்னு இருங்க. எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. இந்த கோட்டையெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. அம்மா நாளைக்கு எனக்கு வாயை பரீட்சை. மூடிட்டு இருக்கியா? என்னாச்சு பீம்? எப்படி எப்படி இப்படி எல்லாம் யாரும் அடிபட்டுச்சு? இவனை தள்ளி விட்டுருக்காங்க. நேரம் நல்லா இருந்ததுனால அடியோட போச்சு. கைய கால உடைஞ்சிருந்ததுன்னா பீமராவ், உன்னை தள்ளி விட்டது யாரு? அப்பா தெரியலப்பா, யாரோ திடீர்னு பின்னாடி வந்து என்ன பலமா தள்ளி விட்டுட்டாங்க. என்னால முகத்தை கூட பார்க்க முடியல. ஆ ஆ அப்பா, நீங்க காவல்துறை அதிகாரியை பார்த்து புகார் கொடுங்க. அப்பதான் பீமாவை யார் தள்ளி விட்டாங்கன்றது தெரிய வரும். இவன் சொல்றது சரிதான். இன்னைக்கு என் பையனை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. நாளைக்கு இவன் உயிரையே எடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்றது? என்ன சரியா சொல்லிட்டான்? போலீஸ்காரங்க என்ன தினமும் நம்ம வீட்டு வாசல்ல காவலுக்கா இருப்பாங்க? நம்ம எல்லாரும் இவங்க மத்தியில தானே வாழ்ந்தாகணும். ஆனா அண்ணி, நாம உயிரோட இருந்தா தானே வாழ முடியும். பாலாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறாங்க. பீமாவை இப்படி தள்ளி விட்டுருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் என்ன விரோதம்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்க எல்லாருக்கும் விரோதம் இருக்கு. நம்ம ஜாதியில பிறந்த ஒவ்வொருத்தர் மேலயும் விரோதம் இருக்கு. நாம இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. நாம சந்தோஷப்பட்டா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் நம்ம உயிரோட இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. இது பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயே இது இப்படிதான் இருக்கும். நாம அடிமையா இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா நாம அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுதான் முக்கியம். இவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் என்னோட குழந்தைங்களை நான் பலிகடா ஆக்க முடியாது. பீமரம், ரொம்ப வலிக்குதாப்பா? அப்பா எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. சரி பண்ணுங்கப்பா. நாளைக்கு எனக்கு பரீட்சை வேற இருக்குதுப்பா. உடனே சரி பண்ணணும்னா உங்க அப்பாவுக்கு என்ன மந்திரமா தெரியும்? எப்ப இவனுக்கு கொஞ்சம் புரிய வைப்பா. வந்ததுல இருந்து நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். வாயை மூடிக்கிட்டு பேசாம படுத்தே இருக்கணும். இந்த பரீட்சை எல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி எத்தனையோ பரீட்சைகள் இனி வரும். இப்ப நீ குணமாகறதுதான்ப்பா உனக்கு தேவை. அதனால நீ கைய கால அசைக்காம படு. நல்ல ஓய்வெடு. அண்ணா அப்பா, நீ பேசிக்கிட்டே இருந்தனா வலி குறையவே குறையாது. புரியுதா? ஓய்வெடுத்துக்க. என்ன தயாரா இருக்கா? நான் தண்ணியே கொதிக்க வச்சுட்டேன். அவ்வளவுதான், சமையல் முடிஞ்சுது. இவ்ளோ சீக்கிரம் முடிச்சிட்டியா? அட, உன்னோட சமையல் முடிஞ்சிருச்சு. இப்பதானே என் வேலையை ஆரம்பிக்க போகுது. மஞ்சுளா, துளசி, எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு போங்க. அவனை கொஞ்சம் சாப்பிட விடுங்க. போங்க. எந்திரி. இந்த சாப்பிடுப்பா. பரீட்சை எழுத முடியாதுன்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. தேவையில்லாம பேசாம சாப்பிடு. எனக்கு பதில் சொல்லு. நீ எவ்வளவு சின்ன பையன். உன் வயசுல எனக்கும் பசங்க இருக்காங்க. ஆனா நீ சின்ன தம்பி மாதிரி நடந்துக்கல, என்னோட அண்ணன் மாதிரி நடந்துக்கிற. உனக்கு இவ்வளவு மூளை எங்க இருந்துடா வந்துச்சு? என்னோட பெரிய அக்கா வருத்தப்படுறத பார்த்து என்னோட சின்ன மூளை பெரிய மூளை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவர்கிட்டயும் இதுதான் சொல்லுவேன். அக்காவை சந்தோஷமா வச்சிருங்கன்னு சொல்லுவேன். அழாதீங்கக்கா. எனக்கு அழுக வந்தா நான் அழ கூட கூடாதா?
இந்தாங்க அக்கா, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. வெளியே ஒரு அம்மா இருக்காங்கல்ல, ஆ? அவங்க கம்பளிய ஊர்க்காரங்க நினைச்சிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு இன்னொரு கம்பளி கொடுத்துட்டு வாங்களே, அவங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்கும். பீம், அவங்க சமூகத்தாளுங்க அவங்க கம்பளியே தினமும் நினைப்பாங்க. அப்போ தினமும் நம்ம புது கம்பளிக்கு எங்க போறது? அதெல்லாம் தெரியாதுக்கா, இன்னைக்கு நீங்க கொடுத்துருங்க. இல்ல பீம், கொடுத்துருங்கக்கா. சரி நான் கொடுக்கறேன். நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடு. இந்தா. போதும், வயிறு நெஞ்சிருச்சு. கொஞ்சமா சாப்பிடுப்பா. இந்த நான் அப்புறமா சாப்பிடுறேன்க்கா. சரி விடு. அக்கா, என்ன? எனக்கு புத்தகம் எடுத்து கொடுங்க. பீம், ஒழுங்கா ஓய்விடு. இப்போ உனக்கு எதுக்கு புத்தகம்? நான் ஓய்வு எடுத்துக்கிட்டே படிக்கிறேன்க்கா. வேண்டாம் பீம். கொடுங்கக்கா. இரு, எடுத்துட்டு வரேன். நாளைக்கு பரீட்சை, எப்படி எழுத போறேனோ? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து உன்னை நினைச்சிட்டாங்க. நீயும் இன்னும் காயாம இருக்க. ராத்திரிக்குள்ளையாவது நீ காஞ்சிருக்கணும்ல. ஒரு ஆதரவு இல்லாத பொம்பளைக்கு நீயும் ஆதரவா இல்ல. இனி ராத்திரி முழுக்க நான் இந்த குளிர்ல நடுங்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு குளிர்ல நடுங்குறீங்க? இந்தாங்க கம்பளி புடிங்க. நான் உங்களுக்கு திரும்பவும் கம்பளி தரணும்னு பீம் சொன்னான். பீம் எங்க? அவனை யாரோ தள்ளி விட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அவனால நடக்க கூட முடியல. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, ஒரு மனுஷன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் சொல்லுவீங்கல்ல, அப்ப நான் நினைச்சா நாளைக்கு கண்டிப்பா பரீட்சை எழுத முடியும்ல. எழுதுனா நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்புறமும் நீங்க ஏன் என்ன போக கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா சில நேரத்துல சூழ்நிலைகள் கடினமாயிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதெல்லாம் இயற்கைதான்பா. அத நாம தாங்கிட்டு தான்ப்பா ஆகணும். இப்ப உண்மை என்னன்னா, நாளைக்கு பரீட்சையில உன்னால கலந்துக்க முடியாது. இந்த முறை ஆங்கில அரசாங்கம் ஒரு புது போட்டியை அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் முதலாவதா வர மாணவனுக்கு அவங்க விழாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அதை விட அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு அரசாங்கம் கௌரவப்படுத்தும். நீங்க எல்லாரும் அந்த பரீட்சையில கலந்துக்கணும்.
நீ எங்க போயிட்டு வர? அம்மா, அந்த பொம்பளை என்னது? அதான் பீம் கம்பளி கொடுத்தானே, ஊர்க்காரங்க அந்த கம்பளிய நினைச்சிட்டாங்க. அதுக்கு அதனால பீமா அவங்களுக்கு இன்னொரு கம்பளி கொடுக்க சொன்னான். அதான் கொடுத்துட்டு வரேன். அந்த பையன் இருக்கானே, அவனே வழியில துடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் மத்தவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கான். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதான் உங்களுக்கு அப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். எனக்கும் 3 பெரிய பசங்க இருக்காங்க, பெரியவங்கள ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க யாருக்குமே அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்ல. அவங்க அம்மாவை பத்தி கவலைப்படவும் இல்ல. ஆனா உங்க பையன் எல்லார பத்தியும் கவலைப்படுறான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் நீங்க எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறத பார்த்தாங்கன்னா எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இனிமே செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் பீம பார்க்கலாமா? எங்க வீட்டுக்குள்ள வர்றதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உள்ள வாங்க. பீமாவை போய் பாருங்க. இன்னையிலிருந்து இந்த பொம்பளை கூட யாரும் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க கூடாது. இவன் செத்தா கூட யாரும் இவளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. இத்தனை வருஷத்துல இப்படி நடந்ததே கிடையாது. உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எங்க வீட்டை விட்டு தள்ளி தான் நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சமூகத்தோட அந்த கோட்டை தாண்டிட்டீங்க. இதுல உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. தப்பு எல்லாமே அவங்களோடது. அவங்க தான் இப்படி கோட்டை கிழிச்சு மக்கள் எல்லாரையும் பிரிக்க பாக்குறாங்க. பீமா உள்ள இருக்கான், நீங்க உள்ள வாங்க. யாராவது பாத்துருவாங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. பீம், கையில அடிபட்டிருக்கேப்பா. இப்படி எழுதிக்கிட்டே இருந்தா எப்படி சரியாகும்? எடுத்து வை. யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டும். நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன் காயத்தை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப வலிக்குதா பீம்? இந்த மாதிரி செஞ்சது யாரு? என்னால பார்க்க முடியல. பின்னாடி வந்து தள்ளி விட்டதுனால பார்க்க முடியல. எவ்வளவு மோசமானவங்க! ஒரு சின்ன குழந்தை போய் இப்படி காயப்படுத்திருக்காங்க. வேணும்னா பாரு, உன்னை யார் இப்படி காயப்படுத்தினாங்களோ அவங்க நிச்சயமா அனுபவிப்பாங்க. ஐயோ, நீங்க என்ன தொடறீங்க? எங்க ஜாதிக்காரவங்களை யாருமே தொட மாட்டாங்க. மத்தவங்க மாதிரி என்னோட புத்தியும் இப்படிதான் இருந்துச்சு. சேரியில இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, அவங்கள தொடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த மனுஷங்களோட மனசுல இரக்கமும் கருணையும் இருக்கோ அவங்கதான் சிறந்த மனிதர்கள். உனக்குள்ள அது எல்லாமே இருக்கு பீமா. நீ அந்த போலியான மனுஷங்களை விட எவ்வளவோ மேலானவ. நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. நல்லா இருப்பா.
இப்ப நான் கிளம்புறேன். நீ ஓய்வு எடுத்துக்கோ. உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. சரி, நீங்களும் உங்க உடம்பு பார்த்துக்கோங்க. வெளியே ரொம்ப குளிருது. இத்தனை வருஷத்துல முதல் தடவையா வேற ஜாதியை சேர்ந்த ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. என்னால பேசக்கூட முடியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பிரிவினைவாத சமூகத்துல ஜாதிங்கிற கோட்டை உடைச்சுக்கிட்டு ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மகன் பீம் தான். சந்தோஷமா தானே இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா பீமாபாய்? நீ தான் பீமுக்கு முதல்ல புரிய வச்சு ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு அதை நீ 2ஆ பிரிச்ச. இன்னைக்கு அந்த கோட்டை தாண்டி ஒருத்தங்க வந்து பீமாவை சந்திச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்குங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரும் பிறந்து வர போறது இல்லைன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. நமக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியில வந்து நம்மளை இந்த இருள்ல இருந்து காப்பாத்து வரன்னு சொன்னீங்க. அப்படி அப்படி வரப்போற அந்த நபர் நம்மளோட பீமாவா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க பீமாபாய் ஒருவேளை அப்படி நம்ம மக்களுக்கு பீமே விடிவெளியா இருந்தான்னா அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம வாழ்க்கையை பரிபூர்ணமாயிடும். என்ன பீம்ராவ், ஸ்கூல்ல முதலா வருவன்னா இப்ப உன்னால பரீட்சை கூட எழுத முடியாதே. இனி நீ எப்படி முதலா வருவ? இவன் பயந்துருப்பான். பரீட்சையில முதலாளா வரலனா அசிங்கமாயிடும்ல. அதனால யார் கண்டா அவனே குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டு இருப்பான். எப்ப எந்த போட்டி வந்தாலும் தேர்வு வந்தாலும் கீழே விழுந்து தப்பிச்சுக்கிறேன். சரியா சொன்னப்பா. பீம்ராவ் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பரீட்சை எழுதாம இருக்க நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஏண்டா முதலா வர்றதுன்னு விளையாட்டு விஷயமா? வேணா பாருங்க, இன்னைக்கு பரீட்சை பார்த்து ஓடுறான், நாளைக்கு ஸ்கூலை விட்டே ஓடிடுவான். முதலாளா வர்றதும் முதலாளா வர்ற மாதிரி கனவு காண்றதும் ரெண்டு வேற வேறப்பா. சரியா சொன்னீங்கப்பா. இவன் வாய்க்கிழியே பேசதான்பா லாய்க்கு. இவனோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. படிக்கிறது எழுதுறதெல்லாம் ரத்தத்திலேயே இருக்கணும்ல. இவங்க அண்ணன் இருக்கானே, அவன் என்ன பண்ண போறான் தெரியுமா? வாத்தியம் வாசிக்க போறானா? அவன் சின்ன தம்பி வாத்தியம் வாசிக்க போறானா இல்ல பரீட்சை எழுத போறானா? நான் தான் முதல்ல சொன்னேனே, படிப்பெல்லாம் இவங்க ஜாதிக்கு வரவே வராதுன்னு. சும்மா நாடகம் போடுவானுங்க. எந்தெந்த ஜாதி எந்தெந்த வேலைக்கு படைக்கப்பட்டதோ அந்தந்த வேலையை தான் செய்யணும். சரியா சொன்ன பீமராவ். நீ உறுதி பத்திரம் எழுதி கொடுத்ததுனால நிச்சயமா நீ மத்தவங்க மாதிரி இல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய எண்ணம் தப்பு. நான் நல்லா படிப்பேன். அதை பார்த்து நீங்களே ஒரு நாள் பெருமைப்படுவீங்க. இந்த பள்ளிக்கூடம் என்ன நினைச்சு பெருமைப்படும். பீமராவ் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால இந்த பள்ளிக்கூடத்தையும் உங்களையும் கண்டிப்பா பெருமைப்படுத்துவான்.
அப்பா ஓ, அப்பா என்னாச்சு பீமா? என்னாச்சு? என்னாச்சு? பீமா அப்பா அப்பா ஏதாவது வழி சொல்லுங்கப்பா. நாளைக்கு நான் கண்டிப்பா பரீட்சை எழுதி ஆகணும். நான் தோக்குறத விரும்பல. பரீட்சையில கண்டிப்பா தோக்க மாட்டேன். பீமா எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற நீ? தூங்கு, நீ உனக்கு வலிக்கும்ல, தூங்கு. எழுந்து நில்லு. என்ன சொல்றீங்க? வலிக்கும்ல அவனுக்கு, அவனால எப்படி நிக்க நான் முடியும்? எழுந்து நிக்க சொன்னேன். பீமா பாய். எழுந்து நில்லு. பீம் எழுந்து நல்ல. பீம் எழுந்து நில்லு. ஆமா பீம் எந்திரிச்சு நில்லு. பீம் பீம் எழுந்து நில்லு. எழுந்து நில்லு பீம். பீமா எழுந்து நில்லுப்பா. அப்படிதான் பீமா. பாத்து பாத்து. என்ன பண்றீங்க? அவனை எங்க தூக்கிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. அதை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீமா, உனக்கு வலிக்குதா? ஆமாப்பா, ரொம்ப வலிக்குது. வலி இருக்கதான் செய்யும். ஆனா இந்த வலியில இருந்து கவனத்தை திசை திருப்பணும்னா பயிற்சி எடுத்துதான் ஆகணும். பீமா, நீ நிலா கௌதாரி கதையை கேள்விப்பட்டிருக்கியா? நிலா உதிச்சதுமே கௌதாரி அத ராத்திரி முழுக்க கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சுத்தி பனி பெய்யறதையோ குளிர்றதையோ கௌதாரி கவனிக்கவே கவனிக்காது. நாம பாட்ட சீக்கிரமா மனப்பாடம் செஞ்சிருவோம். ஆனா புத்தகத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் செய்ய நிறைய நேரம் தேவைப்படும். ஏன்னா பாட்டு பாடும்போது நம்ம கவனம் எல்லாம் அதுல மட்டும்தான் இருக்கும். ஏதாவது புரிஞ்சுதா? இல்லப்பா, எனக்கு எதுவும் புரியல. இங்க பாரு பீம், ஒருவேளை என்னோட கையில வெட்டுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ என்னுடைய அறிவு இந்த கையை கவனிக்கலனா கண்டிப்பா எனக்கு அது வலிக்கவே வலிக்காது. இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல பீம். அதுக்காக சாத்தியமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. உனக்கு கூட இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. நீ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் கவனம் எல்லாம் அதுலதான் இருக்கும். நாங்க வர்றதோ இல்ல போறதோ கூட உனக்கு தெரியவே தெரியாது. வைத்தியர் உனக்கு கொடுத்த எந்த மருந்தாலையும் விடியறதுக்குள்ள உன்னை குணப்படுத்திட முடியாது. வலிக்கிறத பத்தி நீ கவலைப்படலன்னா தேர்வு எழுதுறதுக்கு நான் உன்னை தூக்கிட்டு போறேன். நீ ஒண்ணு பண்ண, இப்ப வலியை பொறுத்துக்கிட்டு உங்க அம்மா கிட்ட நடந்து போ. நீயே தான் போகணும்.
ஆசிரியர் ஐயா, உங்க விடுமுறையை முழுசா கழிக்க விடாம பாதியிலே வர வச்சதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். வேற ஒண்ணும் இல்ல, 1ஆம் வகுப்பு ஆசிரியரை கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களை வர வச்சிருக்கேன். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இருக்கிற மாணவர்கள்ல ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சரிங்க ஐயா. அந்த ஆசிரியரை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? பீமராவ்னு ஒரு மாணவன் இருக்கான். அவருக்கு அவன் ரொம்ப செல்லம். அவன் மேல அவர் பிரியமா இருக்கிறதால ஆசிரியர்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு. ஒழுங்கு நடவடிக்கையா அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஒரு மாணவனுக்காக ஒரு ஆசிரியரை இப்படி சஸ்பெண்ட் பண்ணி தண்டிக்கிறத நான் என் வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இது கேள்வித்தாள், நீங்க கவனமா படிச்சு பாருங்க. சரிங்க ஐயா. அட, நம்ம பீம்ராவின்னு வரலையே. பரீட்சையில முதலாளா வருவேன்னு சொல்லியிருந்தானே. அவனுக்கு தான் கை உடைஞ்சு போச்சே, எப்படி முதலாளா வருவான்? வணக்கம் ஐயா. வணக்கம் பசங்களா, வணக்கம். ஆமா, யார் கை உடைஞ்சது? குருஜி, அவனா? அவனை தொட்டாலே நாமள அசுத்தமாயிடுவோம். அவன் பேர் பீம்ராவ். அவன் கைதான். உதவி தலைமை ஆசிரியர் ஐயாவும் பீமராவுங்கிற பேர் தானே சொன்னாரு. உங்க வகுப்பு ஆசிரியர் பீமராவ் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதா உதவி தலைமை ஆசிரியர் சொன்னாரே, அவருக்கு ஏன் அவனை அவ்வளவு பிடிக்கும்? அவன் ரொம்ப நல்லா படிப்பானா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ஆசிரியர் ஐயா. அவன் பேச்சுல மட்டும்தான் வீரம் ஐயா. ஆசிரியரையும் நல்லா காக்கா பிடிப்பான். அதனாலதான் ஐயாக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் திறமையானவனு அடிக்கடி சொல்வாரு. ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்ப கூட பாருங்களேன், சின்னதா ஒரு அடிதான் பட்டுச்சு. அதுக்கு வீட்லயே இருக்கிறான். அவன் பேச்செல்லாம் புஷ்பானம் ஆயிடுச்சு. அடி, அங்க பாருங்க. என்ன, இவன் தான் பீமராவா? இவன் பீமராவா தான் இருக்கணும்.